ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கொய்யாவில் இப்போ தாங்க ஒரு பூ வச்சுருக்கு, மொட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கட் பண்ணி விட்டாச்சு, நல்லா க்ரூம் பண்ண பின்னாடி அவ்வளோவா பூக்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு மொட்டு வச்சுருக்கு, இது காயாக வரும் பொழுது பார்ப்போம். அதே மாதிரி மாதுளையில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருந்தது. நல்லா அது ஆண் பூ பெண் பூ இருக்குன்னு நிறைய சொல்லுவாங்கள்ல, கீழே நிறைய பூக்கள் விழுந்துட்டது. இதில் எத்தனை காய் வரும்ன்றது தெரியாது, பூக்கள் தான் இருக்குது. காய் வரும் பொழுது தான் நமக்கு தெரியும். இது வந்து தவசிக்கீரை, தவசிக்கீரையிலையும் பூக்கள் நிறைய வச்சுருக்கு. இது காயாகி கீழே விழுந்ததுன்னா புது புது செடி நமக்கு கிடைக்குங்க. இதை பூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுதா? முள்சீத்தா. இது பூக்கள் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது வரைக்கும் காய் கொடுக்கல. இந்த முறையாவது கொடுக்குமான்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு காய் வர்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் இந்த தரம் காய் வருதான்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் வச்ச கத்திரியிலையும் பூ பூத்துருச்சுங்க, மிளகாயிலையும் பூ பூத்துருச்சு. இதெல்லாம் விதைகள் போட்டு வந்தது தான். இந்த இது தெரியும் உங்களுக்கு, சிறியானங்கை, அதுலேயும் நிறைய பூக்கள். அது மாதிரி இட்லி பூ நான் வெட்டி விட்டுட்டேன், நல்லா க்ரூம் பண்ண முன்னாடி பூக்கள் நிறைய கொடுத்துருக்குங்க.